சாட்டனிக் ஆக்சஸ். பிசாசுக்கு நாம் திறக்கிற கதவுகள். This is the needly word. இந்த வார்த்தை நான் பேசுறது உங்களுக்கு இந்த சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை. நம்ம வாழ்க்கையில நம்ம பிசாசுக்கு ஆக்சஸ் கொடுக்காம நம்ம லைஃப்ல நம்ம சரீரத்துல அவனால வியாதி கொண்டு வர முடியாது. நம்ம பிசாசுக்கு ஆக்சஸ் கொடுக்காம ஒரு பிரச்சனை ஃபேமிலியில வராது. நம்ம பிசாசுக்கு ஆக்சஸ் கொடுக்காம வாக்குவாதங்கள் நிச்சயமே வராது. நம்ம பிசாசுக்கு ஆக்சஸ் கொடுக்காம ஆக்சிடென்ட்ஸ் வராது. நம்ம பிசாசுக்கு ஆக்சஸ் கொடுக்காம குடும்பம் பிரியாது. நம்ம பிசாசுக்கு ஆக்சஸ் கொடுக்காம பிசாசால நம்மளுடைய ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது. இதுல நீங்க எந்த அளவுக்கு சீரியஸா எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை நிலையிலிருந்து மாறும். நீங்க எந்த விஷயத்துல பிசாசுக்கு கதவை திறந்துட்டு இருக்கிறீங்கிறத கண்டுபிடிங்க. இப்ப யார் யாரும் அந்த மெசேஜ் சீரியஸா எடுக்கலையோ நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், ஒரு நாள் நீங்க நிச்சயமா யோசிப்பீங்க, நம்ம மட்டும் அன்னைக்கே கதவை அடைச்சிருந்தா இந்நேரம் நம்ம இந்த விஷயத்தை இழந்திருக்க மாட்டோமே. கதவை இன்னைக்கே மூடிடுமே, இதுக்கப்புறம் வர நேரத்துல அவன் தடுக்க முடியாது, அவன் திருட முடியாது. இது கர்த்தர் பேசிட்டு இருக்கிற ஒரு வார்த்தை. இப்ப கதவை அடைக்கலன்னா நிச்சயமா பின்னாடி ஃபீல் பண்ணுவோம். ஆனா நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் அந்த மாதிரி நிலைமைக்கு நம்மளை விட மாட்டார். இப்பவே கதவை அடைக்க வைப்பார். ஒரு எனிமி சத்ரு திறந்த கதவுக்குள்ளதான் வருவானே தவிர, அவனுக்காக ஒரு கதவை நம்ம திறந்தாதான் அவன் வருவானே தவிர அவனால வர முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, அவனுக்கு நம்ம எந்த விதத்துல கதவை திறக்கிறோம். வாட் இஸ் ஆக்சஸ்? சாட்டனிக் ஆக்சஸ் இஸ் a legal doorway in a spirit realm. ஆவிக்குரிய மண்டலத்துல நீங்க பிசாசுக்கு திறக்கிற ஒரு லீகலான கதவு. இந்த கதவு வழியா ஃபர்ஸ்ட் எது மூலமா வருவானா, 2 கொரிந்தியர் 10 அவனோட ஆக்சஸ் எங்க ஃபர்ஸ்ட் செயல்படும்னா மைண்ட்ல. ஏன்னா நம்ம இங்க கை வச்சுட்டானா ஹோல் பாடியும் கண்ட்ரோல் ஆயிடும். சிந்தையில பிசாசு கை வச்சுட்டானா ஆண்டவர் உங்களுக்கு குறிச்சு சொன்ன வார்த்தைகள், உங்களுக்கு குறிச்சு செய்யக்கூடிய காரியங்களை இங்க கை வச்சுட்டானா உங்க கை செயற்படாது, கால் செயற்படாது. அதை குறிச்சுதான விருப்பம், இருதயத்துல இருக்கிற விருப்பம் போயிடும். சிந்தையை மாத்திட்டானா சோ நிறைய காரியங்கள் இருக்கு. 2வது, உங்க ஹேபிட்ல பிசாசு ஆக்சஸ் எடுப்பான். உங்களுடைய பழக்க வழக்கங்களில் அவனுக்கு ஆக்சஸ் போகும். ரோமன்ஸ் சாப்டர் 6 and verse 16. எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளா இருப்பீர்கள் என்று அறியீர்களா? அதாவது நீ யாருக்கு கீழ்ப்படிறோம்னு ஒப்பு கொடுக்குறியோ அவனுக்கு நீ அடிமை. நம்ம யாருக்கு கீழ்ப்படுகிறோம், யாருக்கு ஒபே பண்றோமோ அவங்களுக்கு நம்ம அடிமைகளா மாறுவோம். நம்ம பிசாசுக்கு ஒபே பண்ணோம்னா இங்க கை வைப்பானா, சிந்தையில கை வைப்பானா, கை வச்சா அவன் சொல்றதுதான் நம்ம கேட்போம். அது அங்கேயே ஆக்சஸ் சாங்ஷன் ஆயிடுச்சு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க ஒரு இடத்துக்கு ஃபங்க்ஷன் கிளம்புறீங்க, ஒரு இடத்துக்கு கிளம்புறீங்க, ஏதோ ஒரு தாழ்வு மனப்பான்மை இல்ல ஏதோ ஒரு கடந்த காலம் நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்தி உன்னை அவங்க அப்படி பேசினாங்களே, நீ எதுக்கு அங்க போகணும் அப்படின்னு ஒரு தாட்டு பிசாசு உங்களுக்கு கொண்டு வருவான். கொண்டு வந்தோன்னு என்ன ஆகும்னா அந்த தாட்டுக்கு நீங்க கீழ்ப்படிய ஆரம்பிப்பீங்க. அந்த தாட்டுக்கு 100% ஒபே பண்ணிடுவீங்க. என்ன ஆகும்னா அன்னைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய இருந்த ஒரு காரியம் அந்த சிந்தை நிமித்தமா தடைப்பற்றும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அப்ப என்ன ஆகும்னா உங்களை அறியாமலே அந்த தாட்டுக்கு நீங்க கீழ்ப்படிய ஆரம்பிப்பீங்க. அந்த தாட்டுக்கு கீழ்ப்படுகிறப்ப என்ன ஆகும்னா அந்த பிசாசா அது நிமித்தமாய் உங்களை கண்ட்ரோல் பண்ணிடுவான். உங்க ஹேபிட் அந்த இடத்துல அடி வாங்கும், உங்களுடைய கேரக்டர் அந்த இடத்துல அடி வாங்கும். முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளா இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்துக்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினால் தேவனுக்கு ஸ்தோத்திரம். சரி பிரதர், இந்த ஆக்சஸ மைண்ட் மூலமா எங்களுக்கு பிசாசு கொடுக்குறான், அது எங்க ஹேபிட் கேரக்டரை அஃபெக்ட் பண்ணுது. இதுல இருந்து நாங்க எப்படி வெளியில வரணும்னா ஒரே ஒரு சோர்ஸ் தான், ஆண்டவருக்கு கீழ்ப்படியும். வேற வழியே கிடையாது. எப்படி கீழ்ப்படியணும்? அந்நிய பாஷை பேசுறப்ப உங்க உள்ளான மனுஷன் என்ன பண்ணுவான்னா, உங்க ஆவி என்ன செய்யும்னா பிசாசு கொடுத்த ஆக்சஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணும். நீங்க பேசுற அந்நிய பாஷை பேசுறப்ப ஆவியானவர் என்ன செய்வார்னா உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ பிசாசுக்கு கொடுத்த அத்தனை ஆக்சஸும் க்ளோஸ் பண்ணி வைப்பார். அப்ப அவன் கொடுக்குற சிந்தனை உங்களுக்கு வராது. அப்ப அந்த சிந்தனைக்கு வராதுன்னா அவன் சிந்தனையை வச்சு உங்களை ஆக்சஸ் பண்ண முடியாது. புரிஞ்சவங்க? 3வது, காயங்கள் நிமித்தமாய் ஆக்சஸ் எடுப்போம். பயங்கரமான ஒரு டாக்டிசம். இல்லாட்டி wounds and open offenses. எபிரேயர் 12வது அதிகாரம் 15வது வசனம். ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டப்பட்டு ரூட் ஆஃப் பிட்டர்னஸ். இந்த வேர் எதனால வருதுன்னா நமக்குள்ள இருக்கிற ஒரு காயத்தினால வருது. நமக்குள்ள ஒரு wound இருக்கு, ஒரு காயம் இருக்கு. யார் மூலமாவது வார்த்தை நிமித்தமா வந்த காயம், இல்ல சரீரத்துல இருக்கிற காயம், இல்ல நிறைய பேர் உங்களுக்கு ஈவன் நீங்க ஜெபிச்சு அது நிமித்தமாய் வராத பதில்களை பார்க்க முடியலையே, தாமதமாகுதே, அது நிமித்தமாய் வருகிற காயம், வாட் எவர். இந்த விஷயத்தை பிசாசு பயன்படுத்தி என்ன செய்வான்னா உங்களுக்குள்ள ஒரு கசப்பான வேற எலும்ப பண்ணுவான். ஆண்டவர் அந்த குறிப்பிட்ட நபரோடு உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கணும்னு வச்சிருப்பாரு. ஆனா அந்த மனுஷனை குறிச்சலான ஒரு கசப்பான வேற ஒண்ணு உங்களுக்கு பர்சனலா அஃபென்ஸ் ஆயிருக்கும். இல்லாட்டி இப்ப எக்ஸாம்பிள் என்ன எக்ஸாம்பிளா சொல்றேன்னு, இப்ப ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் என் மூலமா ஒரு பிளெஸிங் கொடுக்கணும்னு விரும்புறாரு. அந்த நபர் பேர் எக்ஸ், ஓகேவா? இன்னொரு ஒய் பர்சன் என்ன பண்றாருன்னா என்ன குறிச்சதான ஒரு தவறான விஷயத்த அந்த எக்ஸ் பர்சன் போய் சொல்றாரு. உனக்கு டேனியல் பிரதர் என்ன பண்ணாரு தெரியுமா அப்படின்னு சொல்றப்ப
இப்ப அவருக்குள்ள என்ன வருது, என்ன குறிச்சு ஒரு கசப்பான வேர் முளைக்குது. கரெக்டா? எல்லாரும் கவனிக்கிறீங்களா? இப்ப ஆண்டவர் என்ன குறிச்சு அவருக்கு கொடுக்கணும்னு வச்சிருந்த ஒரு பிளெஸிங் அவருக்கு அது நிமித்தமாய் கிடைக்காமல் போகுது. இப்ப இதுல ஃபைனலா லாஸ் யாருக்குன்னா அந்த எக்ஸ் பர்சனுக்கு தான், அந்த ஒய் பர்சனுக்கு கிடையாது. அவனுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. ஏதோ ஒரு ரூமரை கேட்டவங்க என்ன போய் எக்ஸ்ல சொல்றான். அப்ப அந்த எக்ஸ் பர்சனுக்கும் ஆண்டவர் என்ன குறிச்சு வச்சிருக்க ஒரு பிளெஸிங்க்கு தடையா எது மாறுதுன்னா அந்த கசப்பான. பேதுருவுக்கும் சீஷர்களுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் என்ன ஒரு தவறான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்துச்சுன்னா, புறஜாதிகளோட போய் சாப்பிடக்கூடாது, புறஜாதிகளோட போய் உட்காரக்கூடாது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்து வீட்டுல வாசிங்க, அவங்களோட போய் உட்காரக்கூடாதுங்கிற ஒரு தவறான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்துச்சு. ஆனா ஆவியானவர் எப்படி கிளியர் பண்ணாரு, அந்த கசப்பை எப்படி எடுத்து போட்டாருன்னா, தரிசனத்தை காட்டி அவங்களோட உட்கார்றது தீட்டு கிடையாது, நான் தீட்டா எதுவுமே நினைக்கல அப்படின்னு ஆவியானவர் சொல்லி புரிய வச்சு, பேதுரு போய் கொர்நேலியோட வீட்டுல பிரசங்கம் பண்றாரு, அவங்களோட உட்காந்து சாப்பிடுறாரு, அவங்களோட பல நாட்கள் இருக்கிறாரு, சம்பாஷிக்கிறாரு, ஜெபிக்கிறாரு, அவங்க மேல கை வச்சு அபிஷேகத்தை இம்பாக்ட் பண்றாரு. இப்ப இந்த விஷயத்த அப்போஸ்தலர்களுக்கு ஒரு நியூஸ் போகுது, கொர்நேலிய வீட்டுக்கு பேதுரு போயிருக்காரு, புறஜாதிக வீட்டுக்கு போயிருக்காரு. அங்க ஆவியானவர் இதெல்லாம் கேட்டோன்னு எல்லா அப்போஸ்தலருக்கும் சரி கோவம், எப்படி பேதுரு போலாம், புறஜாதியாருக்கு நமக்கு என்ன சம்மதம், ஏன் போற? அப்ப பேதுரு வந்து சொல்றாரு, இல்ல என்கிட்ட ஆண்டவர் பேசினாரு, ஆண்டவர் தான் போக சொன்னாரு, எனக்கு ஆண்டவர் அடையாளத்தை காட்டினாரு, சொப்பனத்தை தரிசனத்தை காட்டினாரு, இவ்வளவு காரியங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறப்பதான் அப்போஸ்தலர்கள் நினைக்கிறேன், ஓகே இது ஆண்டவர் அப்ரூவ் பண்ண ஒரு காரியம். 4வது ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட், காம்ப்ரமைஸ். காம்ப்ரமைஸ் காம்ப்ரமைஸ் ஆகுறதுல ஆக்சஸ் எடுப்பான். கவனிங்க, பாவம் செய்யறது நிமித்தமாய் ஒரு ஆக்சஸ் எடுப்பான். அப்பயும் உங்க காதுல சொல்லுவான், இது எல்லாருமே பண்றாங்களே, நீ பண்றதுனால ஒண்ணும் பெரிய தப்பு இல்ல, இதெல்லாம் ஆண்டவர் பெருசா நினைக்க மாட்டாரு அப்படின்னு காம்ப்ரமைஸ கொண்டு வருவோம். திங்ஸ் தட் ஸ்லோலி டெஸ்ட்ராய் ரிலேஷன்ஷிப் வித் ஆக்சஸ் எப்படி எடுப்பான்னு சொல்ற முதல் காரியம், உங்க ஜெப வாழ்க்கையை டச் பண்ணுவான், ஜெபிக்க விடாம பண்ணுவான். 2வது, ரகசிய பாவங்களை உங்களுக்குள்ள செய்ய வைப்பான். நீங்க நினைப்பீங்க அது யாரும் பார்க்கல. 2வது, இதெல்லாம் ஆண்டவர் பெருசா நினைக்க மாட்டாரு, இல்ல மன்னிச்சிருவாரு, இதை வந்து நம்ம இப்போதைக்கு இந்த பாவத்தை செஞ்சுட்டு நாளைக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு காம்ப்ரமைஸ் ஏற்படுத்துவோம். இப்படி புரியுற மாதிரி சொல்லணும்னா, சூசிங் கம்ஃபர்ட் ஓவர் காம்ப்ரமைஸ். அதாவது ஆண்டவருக்கு இது தப்புன்னு தெரியும், அந்த இருதயமே செத்து போயிருக்கும் சில பேருக்கு, மனசாட்சிங்கிறது. அண்ட் சில நேரத்துல தவறு செய்யறப்ப ஆவியானவர் உணர்த்துவார், இல்லப்பா இது செய்யாதப்பா, இது செஞ்சினா உனக்கு இந்த நன்மை வராதுப்பா, இந்த தவறை செய்யாத, இந்த பாவத்துக்குள்ள போகாத, இந்த காரியத்தை பார்க்காத, இந்த அடிக்ஷனுக்குள்ள போகாத, அவங்கள்ட்ட ரொம்ப நேரம் பேசாத, உன்னை அறியாமலே நீ அவங்களோட க்ளோஸ் ஆகுற, செய்யாத, இவங்களை நீ அறியாமலே உனக்கு தெரியாமலே நீ இவங்களை காயப்படுத்திட்டு இருக்கிற, அப்படி பண்ணாத, அவங்கள்ட்ட அந்த பணத்தை வாங்காத, நிறைய காரியங்கள் சொல்லிட்டே போகலாம். ஆனா நம்ம என்ன செய்யறோம்னா, சில நேரங்களில் அது நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது, அது நமக்கு அந்த ஒரு பாவம் நமக்கு ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குதுங்கிறதுக்காக என்ன செய்யறோம்னா, அந்த டைமுக்கு அதை பண்ணிடுறோம். அதுல காம்ப்ரமைஸ் ஆறீங்க. நிறைய ஃபேமிலிஸ் காம்ப்ரமைஸ் ஆயிட்டு இருக்கிறீங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு தான் ஆவியானவர் பேசுறாரு. நிறைய பேர் திருமணத்துல வரப்ப புறஜாதிகள் பெண்ணு தானே, பரவாயில்ல இந்த பொண்ணு அழகா இருக்கு, கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த பொண்ணை ரசிக்கப்பட வச்சிடலாம். 99.9% அது முடியாது. பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி. நீங்க தெரிஞ்சு உங்களுக்கு அந்த குடும்பம், அவங்க கேஸ்டுக்கு சில பேர் கேஸ்ட பார்ப்பாங்க, சில பேர் பேக்ரவுண்ட பார்ப்பாங்க, சில பேர் பணத்தை பார்ப்பாங்க, சில பேர் அழகை பார்ப்பாங்க. இதெல்லாம் கம்ஃபர்ட்டா இருக்கு, ஸ்பிரிச்சுவலா மட்டும்தான் இல்ல பரவாயில்லன்னு சொல்லி உள்ள இறங்கிடுவாங்க. அந்த கம்ஃபர்ட் கூட இறங்கிடுவாங்க. அதுல காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்கன்னா, பாவத்துக்கு காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்கன்னா, அவங்களுடைய லைஃப்ல டோட்டல் ஆக்சஸ் பிசாசு எடுத்துருவாங்க. இன்னொரு ஒரு விஷயம் நான் தரிசனத்துல பார்த்தது அப்படியே சொல்லவா, அவங்கள பயமுறுத்த சொல்லல, ஆவியானவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா எழுத்துல சொன்னதுனால சொல்றேன். என்னோட தரிசனத்தை கத்திர அப்படியே காட்டினது உங்க வாழ்க்கையினுடைய ஒரு என்ட்ரன்ஸ் டோர். அந்த டோர்ல ஆண்டவரும் நிக்கிறாரு, தூதர்கள் நிக்கிறாங்க, அந்த டோர் கிட்ட ஆண்டவரும் நிக்கிறாரு. அட் த சேம் டைம் அந்த டோருக்குள்ள, அந்த ரூம்குள்ள, நீங்க ரூம் தான் உங்க வாழ்க்கை. அதுக்குள்ள ஒரு மனுஷன் ஆக்சஸ், பிசாசுக்கு ஆக்சஸ் கொடுக்கறது நிமித்தமா அந்த கதவு கிட்ட வந்து பிசாசு நிக்கிறான். தூதர்கள் தடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா உள்ள இருக்கிற ஒரு மனுஷன் என்ன பண்றான்னா, பிசாசுக்கு என்ன பண்றான், ஆக்சஸ். இப்ப இந்த ஐடி கம்பெனிஸ்ல, நார்மலா ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றவங்க, அவங்க ஐடி கார்டுல ஒரு ஆக்சஸ் இருக்கும். அவங்க ஃப்ரண்ட்ல அந்த ஐடி கார்டு அந்த ஆக்சஸ் மிஷின்ல வச்சாதான் அவங்களால உள்ள போக முடியும். சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப அந்த ஆக்சஸ் உள்ள இருக்கிறவங்க கொடுத்தா மட்டும்தான் அந்த ஐடி கார்டுல இருக்க ஆக்சஸ் ஒர்க் ஆகும். அது மாதிரிதான் நான் பார்த்த தரிசனத்துல உள்ள இருக்கிற ஒரு மனுஷன், பிசாசு வெளியில இருக்க தூதர்கள் தடுக்கிறாங்க. ஆனா அவங்களால அதையும் தாண்டி அவன் கையில பாவம்ங்கிற ஒரு ஆக்சஸ் இருக்கு. அதை வச்சு ஏஞ்சல்ஸை தாண்டி அந்த ரூம்குள்ள நுழையிறத எனக்கு கத்த காட்டினேன். ஆவியானவர் சொல்ல சொன்ன காரியத்தை பேசிட்டு இருக்கிறேன். தயவு செய்து சீரியஸா எடுத்துக்கொள்ளுங்க. அவன் உள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் திருடி, சுகத்தை திருடி, உன் பணத்தை திருடி, உங்க குடும்பத்துக்கு உறவுகளை திருடி, இதெல்லாம் போனதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து அழுதுட்டு இருப்போம். அதுக்கு நோ யூஸ். அந்த சிறையிருப்பு எத்தனை நாள் கழிச்சு மாறும்னு எனக்கு தெரியாது. நான் என்ன சொல்றேன்னா, அந்த சிறையிருப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி கதவை அடைச்சிருவோங்கிற எந்தெந்த விதத்துல நம்ம பிசாசுக்கு இடம் கொடுக்குறோம்னு சொல்றேன். ஜபத்தை புறக்கணிக்கிறதுனால, பர்சனல் ப்ரேயர் லைஃப விடுறதுனால, முக்கியமா அது காலேஜ் ஜபம் கூட இருக்கலாம், காலேஜ் ஜபத்தை விடுறதுனால. 2வது சீக்ரெட் சின், ரகசிய பாவம், யாருக்கும் தெரியாம செய்யற பாவம்.
சிம்சோனை போல. சிம்சோன் எந்த விதத்துல பிசாசுக்கு ஆக்சஸ் கொடுத்தான்? அவருடைய ரகசியத்தை வெளிப்படுத்தி. அடுத்த காரியம், கான்ஸ்டன்ட் கம்பேரிசன். ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்லுவாரு, ஆனா அதை நீங்க பெருசா நினைக்காம மனுஷன், அதாவது உங்க கண்ணுக்கு எது பெருசா தெரியுதோ அதை கம்பேர் பண்ணிட்டே இருப்பீங்க. அது நிமித்தமாய் பிசாசு உள்ள நுழைவான். அடுத்த காரியம், பெருமை நிமித்தமா உள்ள நுழைவான். அடுத்த காரியம், ஆவியானவர் ஒரு விஷயத்த தவறுன்னு உணர்த்துறப்ப அதுல உணர்வுடையாம, அந்த உணர்வு கீழ்ப்படியாம, அதெல்லாம் பாத்துக்கலாம், மன்னிப்பு கேட்டுக்கலாம், அதெல்லாம் டீல் பாத்துக்கலாம், இதுல ஒரு டைம் பண்றதுனால பெருசா, அப்படி காம்ப்ரமைஸ் ஆகுறதுனால மெயினா உள்ள வருவான். அடுத்தது, வேதத்தை வாசிக்காம வசனங்களை, ஆவியானவர் வசனத்தை கொண்டு உங்கள்ட்ட பேசுறப்ப அதை நெக்லெக்ட் பண்றது, நெக்லெக்டிங் த வேர்ட் ஆஃப் காட். அடுத்தது, யாரையாவது மன்னிக்க முடியாம இருந்தீங்கன்னா அது நிமித்தமா பிசாசு உள்ள வருவான். அடுத்த காரியம், ட்ரஸ்டிங் ஃபீலிங்ஸ் ஓவர் ஃபெய்த். விசுவாசத்தை விட உங்க எமோஷன்ஸை நீங்க நம்புறப்ப, உங்களுக்கு எமோஷன்ஸ் இன் த சென்ஸ் பயத்தை நம்புறப்ப, ஆண்டவர் சொல்லுவாரு, நீ பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன், நீ தைரியமா இறங்கி செய்யன்னு சொல்லுவாரு. ஆனா பிசாசு உள்ள இருந்து ஒரு பயத்தை கொடுப்பான், நீ அப்பவே இதுலதான் இறங்குன. இப்ப நான் யோசிச்சு பாக்குறேன், ஒருவேளை பேதுருவ ஏசவா வலைய வீசுன்னு சொன்னப்ப அவர் என்ன சொன்னாரு? ராமுழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்னும் அகப்படல, அதனால திரும்பி ட்ரை பண்ண மாட்டேன்னு சொல்லல. ஆகிலும் உங்களோட வார்த்தையின்படி பேசுங்க, வாயத்திலிருந்து அதிலும் வார்த்தையின்படி நான் வலைய போடுறேன். யூசிங் இதை நம்ம எப்படி ஜெயிக்க முடியும்னா, ஃபீலிங்ஸை விட ஃபெய்த் அதிகமா நம்பணும். உங்க எமோஷன்ஸை விட விசுவாசத்தை, ஆவியானோட சேர்த்து அதிகமா கேட்கணும். அடுத்த காரியம், ஆண்டவரை விட உறவுகளை நேசிக்கிறப்ப பிசாசு உள்ள வருவான். அடுத்த காரியம், ஸ்பிரிச்சுவல் லேசினஸ். ஆவிக்குரிய சோர்வுகள் நிமித்தமா, ஆவிக்குரிய லேசினஸ் நிமித்தமா உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல கேர்லெஸ்ஸா இருந்தீங்கன்னா உள்ள வருவான். அடுத்தது, மனம் திரும்புதல் இல்லாம, ஆண்டவரை உணர்த்தியும் நான் இப்படிதான் இருப்பேன், மனம் திரும்புதல் இல்லாம வாழ்றப்ப, லிவிங் வித்தவுட் ரிப்பன்டன்ஸ். அடுத்தது, ரெஃப்யூசிங் கரெக்ஷன்ஸ். ஆவியானவர் சரிப்படுத்துறப்ப அதை சரிப்படுத்தாம திரும்ப திரும்ப தவற செய்யறப்ப. அடுத்த காரியம், மற்றவர்களை குறை சொல்றப்ப, மாக்கிங் அதர் பிலீவர்ஸ். அபிஷேகம் பெற்ற பிலீவர்ஸ், பாஸ்டர்ஸ், சர்வன்ட்ஸ் ஆஃப் காட் மட்டும் சொல்ல, அபிஷேகம் பெற்றவங்களையும் சரி, அபிஷேகம் பெறாத யாரா இருந்தாலும் சரி, நீங்க அவங்களுக்கு விரோதமாய் குறை சொல்லக்கூடாது. அடுத்தது, சில காரியங்களை நானே ஹேண்டில் பண்ணிக்குவேன், ஆண்டவர்கிட்ட ஒப்பீனியன் கேட்க மாட்டேன், ஜெபிக்க மாட்டேன். இது ஆண்டவர்கிட்ட கேட்டா ஆண்டவர் நிச்சயமா வேணாம்னு சொல்லுவார், நம்மளே இதுல என்னதான் ஆகுது இறங்கி செய்வோம் அப்படின்னு இறங்குறப்ப, திங்கிங் யூ கேன் ஹேண்டில் யுவர் லைஃப் அலோன், நம்மளால இறங்கி சுயமா செயல்படுறப்ப பிசாசு ஆளுகைக்குள்ள போகிறோம். அடுத்து, ஒரு தவறு பண்ணிட்டா ஆண்டவர் என்னை ஏத்துக்க மாட்டாரு அப்படின்னு ஒரு பொய்ய பிசாசு நமக்குள்ள வச்சிருவான். நல்லா கவனிக்கணும். நம்ம ஒரு தவறு பண்ணிட்டோம், தெரியாம சில விஷயத்த செஞ்சுட்டோம், அதுக்கப்புறம் பிசாசு என்ன செய்வானா, நிச்சயமா இது ஆண்டவர் உன்னை ஏத்துக்க மாட்டாரு, நீ அவ்வளவுதான் உன்னை தள்ளிட்டாரு, இதுக்கப்புறம் எதுவுமே வராது அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லி நம்ப வைப்பான். அதை நம்பாதி. கடைசியா, காம்ப்ரமைஸ். Proverbs chapter 25:28. A person without self-control is like a city broken into and left without walls. சுய கட்டுப்பாடு இல்லாத ஒரு மனுஷன். நான் கேட்கிறேன், இன்னைக்கு உங்களுடைய எமோஷன்ஸ், உங்க கோபத்தை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுதா? டப்புன்னு வாயை திறந்து கெட்ட வார்த்தை பேசுறீங்களே, அதுல உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுதா? உங்க எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுதா? இல்ல உங்களுக்கு இச்சையான சில காரியங்கள் தோன்றப்ப அதை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுதா? இச்சைய செய்யணும்னு பிசாசு தூண்டுறப்ப அதை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுதா? யாருக்கும் தெரியாம அந்த பணத்துல கை வைக்க கூடாது. ஆனா நீங்க நினைக்கிறீங்க உங்க ஹஸ்பண்டுக்கு தெரியாம, என் ஹஸ்பண்ட் தானே அப்படின்ட்டு அவருக்கு தெரியாம நான் ரகசியமா நீங்க செஞ்சாலும் அதுவும் பாவம் தான். பவுல் சொல்வாரு, நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததையே செய்கிறேன். நான் அதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பிரதர், ஆனா நான் அறியாமலே செய்யறேன். இன்னைக்கு ஆவியானவர் அதுல இருந்து ஒரு விடுதலை கொடுக்க விரும்புறேன். நான் இப்ப ஒரு 3 கதவை சொல்ல போறேன். 3 important doors. First door, a door of anger. இந்த கோபம் தான் நம்ம பிசாசுகள் லீகலா கொடுக்கிற ஒரு டாக்குமெண்ட் மாதிரி. எபேசியர் 4:26. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது. இன்னைக்கு நீங்க எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுக்கணும். கோபம் படுறது தப்பு இல்ல, ஆனா கோபத்து நிமித்தமா பாவம் எதுல செய்யறோம்னா வார்த்தையினால செய்யறோம். 2வது, நம்ம கோபப்பட்டு சில குடும்பத்துல அடிதடி வருது, அதன் கோபத்தின் நிமித்தமாய் சில பேர் என்ன செய்யறோம்னா வார்த்தைகளை விடுறோம். அதெல்லாம் தாண்டி சில தவறான முடிவெடுக்கிறோம். கவனிங்க, தவறான கோபத்துல தவறான முடிவெடுக்கிறது என்னைக்குமே கரெக்டா வந்து நிக்கவே நிக்காது. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? அவங்களோட ஒப்புரவாகிருங்க, இல்லாட்டி அந்த கோபத்துல இருந்து வெளில வந்துடும். அதே மூடோட இருந்தீங்கன்னா அந்த பெரிய ஆக்சஸ் பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்கறது. நம்ம கோபப்படுறதுல என்ன பண்ணுவோம்னா, பிசாசுக்கு எப்படி பண்ணுவோம்னா, சத்தா நல்லா இருக்குமோ அடுத்த நாள் ஆக்சிடென்ட் ஆகும். ஆனா கர்த்தர் எப்படியோ உயிரை காப்பாத்துவார். உன்னோட வாழ்றதுக்கு அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்றப்ப என்ன ஆகும்னா, நீங்க நினைக்கிறீங்க அந்த வார்த்தையெல்லாம் கேன்சல் பண்ணனா உங்க வாழ்க்கையில சுத்திக்கிட்டே இருக்கும். அதுலதான் நம்ம ஆக்சஸ் கொடுக்குறோம். கோவப்பட்டாலும் தயவு செய்து தவறான வார்த்தைகளை விட்டுறாதீங்க. எனக்கு தெரியும் இதுக்கப்புறம் விட மாட்டீங்க, ஏன்னா உங்க மேல ஆவியானவர் கண்ட்ரோல் எடுத்துட்டாரு. சரி பிரதர், இப்ப எனக்கு சம கோவம் இருக்கு, நானும் மறக்கணும்னு நினைக்கிறனால முடியல, என்ன பண்ணலாம்? தனியா ஒரு இடத்துக்கு போயிருங்க, சத்தமே இல்லாத இடத்துக்கு போயிருங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த நபர் செய்யறதுல எனக்கு ரொம்ப கோவம் இருக்கு, நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லுங்க.
உங்களுக்கு சைலண்டா ஒரு ஆவியானவர் சைலண்டா ஒரு வார்த்தையை கொடுப்பாரு. அந்த வாய்ஸ் கேட்கிறப்பே, வாய்ஸ் சில பேர் கேட்கும், சில பேருக்கு அந்த வார்த்தை மூலமா பேசுவாரு, உணர்வுகள் மூலமா. அந்த வேர்டு வரப்பயே அந்த ஆண்டவர்கிட்ட வர ஒரு வார்த்தை உங்களுடைய டோட்டல் மூடையே மாத்தி. இரண்டாவது, இது ரொம்ப முக்கியமான கதை, டோர் ஆஃப் காம்ப்ரமைஸ். நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 16-20. இப்படி அவன் தினம் 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 தன் வார்த்தைகள் நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதுனால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இவ டெய்லி நாள் இந்த குறிப்பிட்ட காரியத்தை கேட்கறான்னா இவன் ஏன் திரும்பி அந்த இடத்துக்கு போற? சோ நல்லா கவனிங்க, நீங்க போற சில இடத்துல நிமித்தமாய் பிசாசுக்கு ஆக்சஸ் கொடுப்பீங்க. இன்னொன்னு ரொம்ப முக்கியமான பாயிண்ட், சில பொருட்களை ஆண்டவர் அறியாதவங்க இல்ல நல்ல ஒழுங்கா ஜபத்துல இல்லாதவங்கள்ட்ட இருந்து சில பொருட்கள் நம்ம வீட்டுக்கு கொண்டு வரப்ப அந்த பொருட்கள் நிமித்தமா ஆக்சஸ் வரும். சில பேர் படைச்சதை கொடுப்பாங்க, அதை நீங்க தெரியாம சாப்பிடுவீங்க. சாப்பிட்டு எல்லாருக்கும் நடக்காது, ஸ்பிரிட்ல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா நடக்காது. அதனால இதை நான் தவறாலாம் சொல்லல. பட் பாயிண்ட் என்னன்னா, ஆவியில ஸ்ட்ராங்கா இல்லைன்னா தயவு செய்து அந்த அக்செப்ட் பண்ணாதீங்க. இல்ல பிரதர், நான் ஒன்னும் பவர்ஃபுல்லாம் இல்ல, நான் ஃபீல் பண்ணல, நான் இன்னும் ப்ரேயர்ல அவ்வளவெல்லாம் ஸ்ட்ராங் ஆகல, நான் எப்போதுமே அந்நிய பாஷை பேசி ஸ்ட்ராங்காலாம் இல்ல அப்படின்னா தயவு செய்து அந்த மாதிரி படைச்சதை சாப்பிடாதீங்க. ரெண்டாவது, பொருட்கள் நிமித்தமா பிசாசு ஆக்சஸ் எடுப்பான். ஒரு பொருட்கள் வாங்குறப்ப செகண்ட் ஹேண்டே வாங்காதீங்க. செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறது, செகண்ட் ஹேண்ட் ஃப்ரிட்ஜ் வாங்குறது, ஃபர்ஸ்ட் ஹேண்ட் வச்சிருந்தவனுக்கு வீட்டுக்குள்ள எத்தனை ஆவி செயல்படுச்சுன்னு நமக்கு தெரியாது. உட்காந்து நீங்க அதை முறிச்சு அதுக்கப்புறம் நீங்க அதை வாங்கினாலும் கூட நீங்க திரும்பி பின்னாடி ஸ்பிரிச்சுவலா டயர்டஸ் ஆயிட்டீங்கன்னா திரும்பி அதுல இருந்து பொல்லாத 7 ஆவி கொண்டு திரும்பி உங்களோட போறது தேவையா? இதுக்கு தேவையே வேணாம். செகண்ட் டோன்ட் கோ ஃபார் செகண்ட் ஹேண்ட். நான் ஹம்பிளா சொல்லுவேன். ஆனா உங்களுக்கு நீங்க பர்சனலா உங்களுக்கு ஆண்டவரோட பேசினாருன்னா வாங்கிக்கோங்க. ஆனா நல்லா ஜெபிக்கிற ஒரு மனுஷன் இருந்து கிடைக்குது அப்படின்னா நீங்க ப்ரேயர் பண்ணுங்க. அங்க பின்னாடி எந்த ஆவியும் உங்களை அந்த பொருட்கள் இல்லைன்னா தாராளமா நீங்க வாங்கிக்கலாம். ஆனா நான் யூஸ்வலா சஜஸ்ட் பண்றது, ஆண்டவர் செகண்ட் ஹேண்ட் கடவுள் கிடையாது. நம்ம ஆராதிக்கிற தேவன் இஸ் நாட் a god of second hand. சரியா? பைபிள்ல யாருக்குமே ஆண்டவர் செகண்ட் ஹேண்டா இந்த விஷயமும் கொடுக்கல. எலியாமையில இருந்த ஆவி எலிசாவுக்கு போனப்ப ரெட்டிப்பாதான் முடிச்ச தவிர அதே ஆவி போல டபுள் மடங்கா தான் ஆண்டவர் கூட்டி கொடுத்தாரு. எனக்கு தெரிஞ்ச என் பைபிள்ல இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் யாரையும் செகண்ட் ஹேண்டா ஆசீர்வச்சது இல்ல. செகண்ட் ஹேண்டா ஒண்ணு வந்துச்சு ஆகார்ட்டு, அதையும் துரத்திருந்தாரு. நான் டைரக்டா ஃபர்ஸ்ட் ஹேண்டா உனக்கு ஈசாக்கு கொடுப்பேன்னாரு. யாருக்கு நீங்க பைபிள்ல யார் வேணா நீங்க பாருங்க, ஆண்டவர் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் தான் பிளஸ் பண்ணிப்பாரு. So don't go for second hand blessings. That is not from God. அப்படியே ஒருவேளை ஆண்டவர் கொடுத்தாலும் அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும். இன்னொரு வசனம், உன்னத பாட்டு 2:15 பாருங்க. திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற புலிநரிகளை சிறுநரிகளையும் நமக்கு பிடியுங்கள், நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமா இருக்கிறதே. உங்க வாழ்க்கை பூவும் பிஞ்சுமா இருக்கு. இல்ல பிரதர், ஒருவேளை ஆக்சஸ் கொடுத்துட்டேன் பிரதர், பரவாயில்ல, உங்க லைஃப் அழகா பிஞ்சாம மாத்துவார். இப்ப நீங்க என்ன செய்யணும்னா, குடிநரிகளையும் சிறுநரிகளையும் நமக்கு பிடியுங்கள், கேட்ச் இட். அதை விடாத, பிடிச்சு தூக்கி போட்டுரு, உங்க எல்லைக்குள்ள வர விடாது. மூணாவது கதவு, the door of weak boundaries. பலவீனமுள்ள எல்லைகள். பலவீனமுள்ள எல்லைகளை வைத்து பிசாசு உள்ள வருவான். ஏவாளை சுத்திலும் ஒரு ஸ்ட்ராங்கான பவுண்டரி இல்லாததுனாலதான் ஏவாளை பிசாசு வந்துச்சான். ஏவாளுக்கு ஸ்ட்ராங் பவுண்டரியா யார் இருந்திருக்கணும்? ஆதாம் இருந்திருக்கணும். But he missed. ஆனா ஆண்டவர் கேக்குறப்ப, நான் இல்ல, அவ, எனக்கு தெரியாது, அவ தான் கொடுத்தா. அப்ப நீ என்ன பண்ணிட்டு இருந்த? சோ பவுண்டரி ஸ்ட்ராங்கா இல்லைன்னா பிசாசு உள்ள கிரியை செய்வான். எப்படின்னா, ஸ்பிரிட் ஆஃப் கன்ஃபியூஷன், குழப்பத்தை கொடுப்பான். ஆண்டவர் பேசினது ஒன்னும் ஆப்போசிட்டா ஒண்ணு பேசுவான். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1-5 என்ன சொல்லுவானா, உண்மையிலே ஆண்டவர் ஒன்று பேசினாரான்னு கேட்பான். Has God really said? உன்ட்டு ஆண்டவர் அது சொன்னது உண்டோ? அப்படி சொல்றப்ப என்ன ஆகுதுன்னா, ஏவாளுக்குள்ள ஒரு சந்தேகம் வருது, ஒருவேளை ஆண்டவர் சொன்னாரோ இல்ல இப்படிதானே சொன்னார், அப்படி சொல்லலையே, குழப்புவான். நம்பாதீங்க. உங்க லைஃப்ல ஆண்டவர் சில காரியம் இப்படிதான் நடக்கணும்னு பேசியிருப்பாரு. ஆனா அதை நடக்கிறதுக்கு முன்னாடி பிசாசு உங்களுக்கு குழப்பம். இப்படி சொன்னார்னா அப்படி மீனிங்ல அப்படின்னு உங்களுக்கு குழப்புவான். நம்பாதீங்க, ஆக்சஸ் கொடுக்காதீங்க, சத்தமா வராம. அடுத்த காரியம், ராங் கான்வர்சேஷன்ஸ் கிரியேட் ராங் ஆக்சஸ். தவறான உரையாடல்கள் தவறான ஆக்சஸ் பிசாசுக்கு கொடுக்கும். 1 Corinthians 15:33. ஒருவேளை இந்த வார்த்தை உங்களுக்கு இப்ப சில 1-2 பேருக்கு பிரதர் இப்ப எனக்கு இது சம்மந்தம் மாதிரி இல்லையே அப்படின்னாலும் நாளைக்கு இது உங்களுக்கு தேவைப்படும். நாளைக்கு இது நடக்கக்கூடாதுன்னு கத்தர் பேசிட்டு இருக்காரு. ஈவல் கம்யூனிகேஷன்ஸ் கரெக்ட் குட் மேனர்ஸ். சூப்பரான வார்த்தை. தவறான கம்யூனிகேஷன் என்ன செய்யணும்? உரையாடல்கள் உங்களுடைய நல்ல குணத்தை கரெக்ட் பண்ணும். ஏசப்பாட்ட பிசாசுக்கு ஆக்சஸ் இருந்துச்சா இல்லையா? எப்படி ஏசப்பாட்ட ஜெயிச்சாரு? ஃபர்ஸ்ட் காரியம், ஆக்சஸ் ஆஃப் பீயிங் லஸ்ட். இச்சைங்கிற ஒரு ஆக்சஸ், சாப்பாட்டுல வர ஒரு இச்சை. மத்தேயு 4வது அதிகாரம் 3வது வசனத்துல 4வது வசனம். பிசாசு ஃபுட்ல டெம்ப்டேஷன் கொண்டு வரான். நிறைய பேருக்கு ஆக்சஸ் ஃபுட்ல இருக்கும், சாப்பாட்டுல வரும். பிசாசுக்கு தெரியும் ஆண்டவர் எதுல இருக்காரு, ஃபாஸ்டிங்ல 40 days ஃபாஸ்டிங்ல இருக்காரு. இது ஃபாஸ்டிங்கோட எண்ட்ல நடக்குது. ஃபுட்ல ஒரு டெம்ப்டேஷன். இப்படி புரியுமா சொன்னா, ஃபுட்ல ஒரு லஸ்ட். இப்ப நான் கேக்குறேன், இது ஏசப்பாவுக்கு பண்ண தெரியாதா? அவர் பசங்க ஆளுகளை அப்பமா மாத்தி சாப்பிட்டுருப்பாரு.
ஆனா ஏசப்பா செய்யக்கூடாதுன்னு செல்ஃப் கண்ட்ரோலா இருக்கிற ஒரு காரியத்துல பிசாசு கை வைக்கிறான். இப்ப இதுக்கு ஏசப்பா எப்படி ஜெயிக்கிறாருன்னா வசனத்தால ஜெயிக்கிற. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பாங்க. ஃபர்ஸ்ட் இச்சையை ஜெயிச்சிட்ட. லஸ்ட் எல்லாத்துலயுமே தான். மாம்சத்துல வர லஸ்ட், ஃபுட்ல வர லஸ்ட். அடுத்தது கண்களினால வந்த ஒரு லஸ்ட், லஸ்ட் ஆஃப் ஐஸ். மத்தேயு 4:8-10 பாக்குறதுல ஒரு இச்சையை தூண்டினா அதுலயும் ஏசப்பா ஜெயிக்கிறாரு. சில பேருக்கு வசதியான சில இடங்களை பார்த்துட்டாங்கன்னா, சில ஹோட்டல்ஸ் பார்த்துட்டாங்கன்னா, ஆம்பியன்ஸ் சூப்பரா இருக்கிற ஹோட்டல்ஸ் பார்த்துட்டாங்கன்னா அவங்களை அறியாமலேயே கால் அங்க உள்ள போகும். நான் கேட்கிறேன், அதுல உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுதா? போறது தப்பு இல்ல. ஆனால் 1 நாள் 2 நாள் எப்பயாவது போறீங்க, தப்பு இல்ல. நான் புரியுற மாதிரி சொல்றேனே, ரொம்ப ஓப்பனா சொல்றேன். ஒரு நைட் 8 மணிக்கு ரீல்ஸ் பாக்குறீங்க. ரீல்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி நைட்டு தோசை சாப்பிடலான்னு மைண்ட்ல வச்சிருக்கீங்க. ரீல்ஸ்ல ஒருத்தன் தந்தூரி சிக்கன் கடிச்சு சாப்பிடுறான். அதை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன வருது? 9 மணிக்கு சாப்பிட்டா நீங்க நைட் என்ன தான் சாப்பிடணும்? சிக்கன் தான் சாப்பிடணும்னு போறீங்கல்ல, அதுதான் ஆக்சஸ். சில பேர் சில நேரங்கள்ல ஆவியானவர் இன்ஸ்பயர் பண்ணுவாரு, அது வேற. ஆனா இந்த லஸ்ட் அப்படிங்கிறது நிச்சயமா அது உங்களுக்கு ஹார்ம்ஃபுல்லா மட்டும்தான் இருக்குமே தவிர உங்க சரீரத்துக்கு அது சப்போர்ட்டிவா இருக்காது. சில நேரங்கள்ல பிசாசு எடுக்கிற ஆக்சஸ் எது மூலமா வரும்னா, நம்ம பாக்குற பார்வையில நமக்கு அழகா தெரியுற ஒரு விஷயத்து மூலமா ஆக்சஸ் எடுப்பான். லோத்தோட வாழ்க்கையில பிசாசு எப்படி ஆக்சஸ் எடுக்கும் தெரியுமா? சோதம் குமராவை பாக்குறப்ப கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்தை போலவும் இருந்துச்சான். ஆனா அது என்னதான் கர்த்தருடைய தோட்டம் இல்ல. அவன் பாக்குறத லோத்தை ஏமாத்தி உள்ள போக வச்சுட்டான். யாரு? பிசாசு. சோ இப்ப பார்வையில இங்க யாரு? ஏசப்பா ஜெயிக்கிறாரு. ஆனா பழைய ஏற்பாடுல தோத்து போன மனுஷன் யாரு? லோத்து. நீங்க நினைக்கிறீங்க பிரதர் எனக்கு பார்க்க அழகா இருக்குன்னு போறதுனால என்ன பிரதர் கான்சிக்வன்சஸ் என் லைஃப்ல வரப்போகுது? லோத்து பொருட்கள் எல்லாத்தையும் இழந்தான். மெட்டீரியல் பிளெஸிங் லாஸ் ஆனிச்சு. 2வது சொந்த மனைவி இழந்தாரு. 3வது அவன் சந்ததியை பார்க்க முடியாம போனுச்சு. 4வது பைபிள் படிச்சிருப்பீங்கன்னா தெரியும், சொந்த பிள்ளைகளோட தவறான விஷயம், பாவம் ஒரு மனுஷனை அழிச்சிரும். நீங்க நினைக்கிறீங்க ஒரு காரியம் தவறான நான் பாக்குறதுல அழகா இருக்குன்னு நான் சூஸ் பண்றதுனால என்ன பிரதர் பெருசா என் வாழ்க்கையில பாதிப்பு வந்துட போகுது? உறவு போயிடுச்சு, கையில இருந்த எல்லா பிளெஸிங் போயிடுச்சு, பிள்ளைகள் சந்ததி பார்க்க முடியல, சொந்த வீடு போயிடுச்சு, நிலம் போயிடுச்சு, வெறுமையா வந்து நிக்கிறாரு. கடைசியில அவங்க பிள்ளைகள் தவறா யூஸ் பண்றாங்க. கர்த்தர் அருவருக்கிற காரியத்துல லைஃப் டோட்டல் காலி. நல்லா கவனிங்க, இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுத்தே ஆகணும். பாக்குறதுனால நான் ஒரு நாளும் இம்ப்ரெஸ் ஆக மாட்டேன் ஆண்டவரே. என் பார்வையில நீங்க மட்டும்தான் செயல்படணும். கையை வைத்து சொல்லுங்க பாக்குறேன், இயேசுவின் நாமத்தில் என் பார்வையில் என்னை எந்த காரியங்களும் பிசாசுடைய காரியங்கள் என்னை அட்ராக்ட் பண்ணாது இயேசுவின் நாமத்தில். யூதாஸ் எப்படி ஆக்சஸ் கொடுத்தாரு பிசாசுக்கு? பணத்து மேல வந்த இச்சை. பிட்காயின் ஷேர் மார்க்கெட்ல போய் தயவு செய்து விழுந்து பணத்தை இழந்துடாதீங்க. பிளீஸ் டோன்ட் கிவ் ஆக்சஸ் டு மணி. பணத்துல பிசாசுக்கு இடம் கொடுக்காது. சரி, அடுத்த காரியம், இதை எப்படி ஏசப்பா ஜெயிக்கிறார்? ஏசப்பா என்ன சொன்னாரு? அப்பாலே போ சாத்தானே. உங்களுக்கு ஒரு டெம்டேஷன் வருதுன்னா ஒரு செகண்ட் உங்க தலையில கை வச்சு அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்லிரு. அந்த தாட் உங்களுக்கு திரும்ப வராது. தைரியமா அதிகாரத்தோட, இல்ல ஒருவேளை போனா போட்டோம், சித்தமானோ இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போகாது. ஓகே, அடுத்த காரியம், ஏசப்பாவுடைய பிரஸ்டீஜ்ல பிசாசு கை வச்சான். மத்தேயு 4:5 பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உட்பரிக்கையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனேயானால் தாழகுதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு. இப்ப இதுல இங்க எதுல கை வைக்கிறான் பிசாசு? பிரஸ்டீஜ்ல. இந்த இடத்துல நம்ம இருந்தோம்னா என்ன பண்ணிருப்போம்? இவன்கிட்ட ஜெயிச்சே காட்டிருக்கோம்டா, இவன்கிட்ட எப்படியாவது நம்ம இவன் பேசிட்டான்ல, இவனுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது பண்ணிடணும் அப்படின்னு நினைப்போம். ஏசப்பா செய்யல, கண்ட்ரோல் பண்ணாரு, செல்ஃப் கண்ட்ரோல். இந்த இடத்துல நான் ஒருவேளை நம்ம இருந்தோம் என்ன பண்ணிருப்போம்? இதுதானே இப்ப நம்மளுக்கு ப்ரூஃப் பண்ணி இவன் என்ன பண்றேன் பாரு. அது செய்யல, ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நான் சொல்றேன், சில விஷயத்துக்கு நீங்க ப்ரூஃப் பண்ணணும்னு நிரூபிக்கணும்னு அவசியமே கிடையாது. டைம் வரும், ஆண்டவரை நிரூபிச்சிருவாரு. கமிங் டு த பாயிண்ட், ப்ரைட். ஏசப்பாவை பெருமைப்படுத்தலாம்னு நினைச்சான், பெருமைக்கு ஏசப்பா இடம் கொடுக்கல, கண்ட்ரோல் பண்ணாரு, செல்ஃப் கண்ட்ரோல். ஏசப்பாட்ட ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருந்துச்சு. வார்த்தையில பிரசங்கிலையும் பிரசங்க என்ன சொல்றாரு? உன் வார்த்தைகள் சுருக்கமா இருக்கட்டும். அதிகமா பேசுற எந்த ஒரு இடத்துலயும் அது பாவத்துலதான் போய் முடியும். யோவான் 14:30 இதுதான் இந்த மெசேஜோட ஹைலைட்டான வசனமே. இந்த வசனத்தை நீங்க மனப்பாடம் பண்ணணும், மறக்கவே கூடாது, எப்போதுமே உங்க சிந்தையில இருக்கணும். இந்த வசனம் மட்டும் உங்க மைண்ட்ல இருந்துச்சுன்னா பிசாசை ஈஸியா ஜெயிச்சிருவீங்க. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. For the prince of this world is coming, he has no hold on me. அவனுக்கு என் மேல எந்த ஹோல்டு இல்ல, அவனுக்கு என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. பிசாசுக்கு என்கிட்ட ஆக்சஸ் இல்லைன்னு சொல்றாரு. இப்ப சொல்லுங்க,
சிலுவையில ஒருத்தனை ஏற்கனவே கர்த்தர் காலி பண்ணிட்டார், அவன் தலையை நசுக்கிட்டாரு. இன்னைக்கு நான் இயேசுவின் நாமத்தை தீர்க்க தரிசனம், இப்ப நான் சொல்றேன் தீர்க்க தரிசனமா, இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில எடுத்த எல்லா ஆக்சஸ்களையும் பாதாளத்தின் வல்லமைகள் உன்னை மேற்கொள்ளாதபடி உன்னிடத்துல இருக்கிற எல்லா ஆக்சஸையும் ஆவியானவர் ரிவ்யூ பண்ணி போடுவாராம். இதோ உலகத்தின் அதிபதி இடத்துல வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்க, பிசாசே உனக்கு என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. பிசாசே உனக்கு என்னிடத்துல, என் குடும்பத்தின் இடத்துல, என் பிள்ளைங்க இடத்துல, என் பையன் இடத்துல, என் பொண்ணுங்க இடத்துல, என் கணவர் இடத்துல, என் மனைவியின் இடத்துல, என் பிசினஸ்ல, என் வேலையில, என் வருமானத்துல, என் பொருளாதாரத்துல, பிசாசே உனக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. How to shut satanic access. சத்துருவின் வாசல்களை எப்படி அடைச்சு போடுற? ஃபர்ஸ்ட் திங், அந்த கதவை நீங்க கண்டுபிடிக்கணும். வேதனை உண்டாக்குற வழி ஏதாவது இருந்துச்சுன்னா பார்த்து நீ கரெக்டான வழியில நடத்துங்க. இந்த வசனத்தை வச்சு ஃபர்ஸ்ட் ஜெபிங்க. ரெண்டாவது, நீங்க ஜெபிக்க வேண்டிய வசனம், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். யாக்கோப்பு 4:7. கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆண்டருக்கு சொல்ற சத்தத்தை கேட்டு பிசாசை எதிர்த்து நின்னீங்கன்னா இந்த ஆக்சஸ் நம்ம க்ளோஸ் பண்ணலாம். ரீநவுன்ஸ் த ஆக்சஸ். அந்த சத்துருக்கு கொடுத்த அந்த கதவை அறிக்கை செஞ்சு வார்த்தையினால கேன்சல் பண்ணும். மூணாவது, பொய்ய உண்மையினால மட்டும்தான், சத்தியத்தினால மட்டும்தான் பிசாசை ஜெயிக்க முடியும். யோவான் 8:32 சொல்றது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். சத்தியத்தினால பிசாசு ஜெயிக்க முடியும். நாலாவது, உங்களை சுற்றிலும் ஒரு ஆவிக்குரிய பவுண்டரி நீங்க போடணும். ஆவிக்குரிய மதிலை நீங்க கட்டி எழுப்பணும். உங்க குடும்பத்தை சுற்றிலும் நீங்க என்ன காரியத்தை இருந்தாலும் ஆவிக்குரிய மதிலை கட்டணும். மத்தேயு 26:41. உங்க ஆவி உற்சாகமா இருக்கிறப்ப நல்லா பிரேயர் பண்ணிடுங்க. அடுத்து சொல்ற வசனங்களை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சங்கீதம் 119:11, ஏசாயா 58:6, 1 பேதுரு 1:16. அடுத்து, நம்ம சரீரத்தை பாவத்து நிமித்தமா பிசாசு பயன்படுத்தக்கூடாதுன்னா நம்ம சரீரத்தை ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு ஜீவ பலியை ஒப்பு கொடுக்கணும். அதுதான் புத்தி உள்ள ஆராதனைன்னு பைபிள் சொல்லுது. அப்ப நம்ம சரீரத்தினால பிசாசு நம்ம பாவம் செய்யக்கூடாது, இச்சையை ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு சீக்ரெட் சொல்லித்தரேன், வொர்ஷிப் பண்ணுங்க. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு சொல்லுகிறேன். உங்க சரீரத்தை லிவிங் சாக்ரிஃபைஸ் ஆண்டர் பண்ணி கொடுக்கணும். எப்படி ஜெயிக்கணும் ஈஸியா சொல்லித்தரேன். வசனம் சொல்லுது, நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயம். நீங்க யாரு? யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அப்ப நீங்க ஏதாவது தவறான காரியத்தை பாக்குறப்ப இல்ல தவறான காரியத்தை செய்யறப்ப உங்களுக்குள்ள ஒரு தாட் வரணும், என் சரீரம் என்னுடையது அல்ல, இது ஆவியானவருடைய ஆலயம், டெம்பிள், சர்ச். இது ஆவியானவருடைய தங்குற ஒரு பிளேஸ். அப்ப நான் ஒரு தப்பு பண்ணேன்னா அது ஆவியானவரை ஹர்ட் பண்ணும். எனக்குள்ள ஆவியானவர் இருக்க முடியாது. அப்ப நான் அதை என்ன செய்யக்கூடாது, அதை பார்க்க கூடாது, அந்த இடத்துக்கு போகக்கூடாது, அந்த காரியத்துல கையை யூஸ் பண்ணக்கூடாது, அந்த காரியத்துல காலை யூஸ் பண்ணக்கூடாது, சிந்தைய அந்த விஷயத்துல யோசிக்க வைக்க கூடாது. இந்த கான்சியஸ் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா உங்களால பாவம் செய்ய முடியாது. கடைசியா, ஸ்டே அண்டர் த கவரிங். யாரோட கவரிங்? ஃபர்ஸ்ட், உன்னதமானவருடைய மறைவுக்குள்ள இருக்கிறப்ப நீங்க பாதுகாக்கப்படுவீங்க. ரெண்டாவது, when you submit to your spiritual leader, ஒரு ஆவிக்குரிய லீடர் கிட்ட நீங்க சப்மிட் பண்றப்ப உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் கவரிங் கிடைக்கும். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விடுத்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். ஒரு ஆவிக்குரிய லீடருக்கு எனக்கு மென்டரா இருக்கணும், அது நிமித்தமாய் உங்களுக்கு ஒரு கவரிங் கிடைக்கும். அவங்க உங்களுக்காக ஜெபிப்பாங்க. they will pray for you. உங்களை கண்ட்ரோல் பண்றதுக்காக இல்ல, உங்களுக்காக தனியா ஜெபிப்பாங்க, உங்களை பிரேயர்லெஸ் தாங்குவாங்க. நீங்க சோர்ந்து போறப்ப அவங்களுடைய ஜெபம் உங்களுக்கே தெரியாம உங்களை தூக்கி நிறுத்தும். உங்களுக்கே தெரியாது அவங்க உங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. நமக்கு ப்ரொடெக்ஷன் ஃபர்ஸ்ட் சங்கீதம் 91:1 படி உன்னதமானவருடைய மறைவு. ரெண்டாவது கவரிங் எபிரேயர் 13:17 படி submitting to the spiritual leaders or submitting to your spiritual mentor. உங்களுடைய ஆவிக்குரிய ஆலோசகருக்கு அவருடைய மென்டரிங்ல நீங்க இருக்கிறப்ப நிச்சயமா கர்த்தர் உங்களை பாதுகாப்பா. என்னென்ன வசனங்கள்லாம் நீங்க அறிக்கை செஞ்சா ஆக்சஸ், பிசாசுக்கு கொடுத்த ஆக்சஸ் கட் ஆகும். ஏசாயா 54:17, எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. அடுத்தது சங்கீதம் 91:3, அவர் என்னை வேறனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பார். மூன்றாவது வசனம் நாகும் 1:9, trouble will not come a second time. ரெண்டாவதா அந்த ட்ரபிள் வாழ்க்கையில வராது. எல்லாரும் சொல்லுங்க, இடுக்கன் மறுபடியும் உண்டாகாது. எந்த பிரச்சனை இப்ப இருக்கோ அந்த பிரச்சனை வாய் திறந்து சொல்லுங்க. கடன் திரும்பிய வாழ்க்கையில வராது. இந்த கேன்சர் திரும்பிய வாழ்க்கையில வராது. இந்த பிரச்சனைகள் திரும்பிய வாழ்க்கையில வராது. இந்த போராட்டங்கள், இழப்புகள் திரும்பிய வாழ்க்கையில வராது. இந்த ஃபெயிலியர்ஸ், தோல்விகள் திரும்பிய வாழ்க்கையில வராது. trouble will not come a second time. trouble, இந்த குறிப்பிட்ட எகிப்தியன் திரும்பி உன் வாழ்க்கையில வர முடியாது, வர மாட்டான். இன்று கண்ட எகிப்தியனை நான் காண மாட்டேன்.
3 வசனம் சொல்லியிருக்கேன். இப்ப நம்ம எப்படி மாற போறோம்? எரேமியா 1:18. அரணிப்பான பட்டணம். என் குடும்பம், எல்லாரும் சொல்லுங்க, என் குடும்பம் ஒரு அரணிப்பான பட்டணம், என் பிள்ளைகள் அரணிப்பான fortified city. 2வது 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனம். எல்லாரும் சொல்லுங்க, நான் தேவனுடைய ஆலயம், இயேசுவின் நாமத்தில் நான் பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயம். 3வது a guarded destiny. இன்னொரு புரியுற மாதிரி சொல்லணும்னா sealed temple. எல்லாரும் சொல்லுங்க, நான் முத்தரிக்கப்பட்ட, பரிசுத்த ஆவியானவர்கள் முத்தரிக்கப்பட்ட ஒரு ஆலயம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருத்தா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருத்தா. இப்ப எல்லாத்தோட என்னை யார் ஒருத்தர் காக்குறாரு? என்னை படைச்சவர் என்னை காப்பாற்றுகிறார். இதுதான் 3வது அறிக்கை. ஆதாம் விட்ட ஒரு ஆக்சஸ ஏசப்பா சிலுவையில பிடிச்சார். அதுதான் அதிகாரம். இப்ப அந்த ஆக்சஸ் நம்மள்ட்ட கொடுத்துட்டார். நம்மள்ட்ட தான் இருக்கு. இப்ப பிசாசிட்ட இல்ல. இப்ப நம்மள்ட்ட இருக்குங்கிறத ஒருத்தன் தெரிஞ்சதுனாலதான் திரும்பி உங்க வாசல் வந்து நிக்கிறான். இப்ப நம்ம செய்யற ஜெபத்துல எல்லாத்தையும் துரத்த போறோம். எல்லாரும் உங்க தலையில கை வச்சு அறிக்கை செய்யுங்க, இயேசுவின் நாமத்தில் என் வாழ்க்கையில் நான் பிசாசை நான் உனக்கு கொடுத்த எல்லா கதவுகளையும், நான் உனக்கு திறந்த எல்லா கதவுகளையும் இயேசுவின் நாமத்தில் நான் இப்பொழுது அடைத்து போடுகிறேன். கோபத்து நிமித்தமாய் திறந்த கதவுகள், இச்சை நிமித்தமாய் திறந்த கதவுகள், என்னுடைய பிரஸ்டீஜ் நிமித்தமாய் நான் திறந்த கதவுகள், என் கண்களின் இச்சைகள் நிமித்தமாய் திறந்த கதவுகள், சாப்பாட்டு நிமித்தமாய் திறந்த கதவுகள், என்னுடைய இச்சை அடக்கம் இல்லாதது நிமித்தமாய் திறந்த கதவுகள், கெட்ட வார்த்தை பேசுவது நிமித்தமாய் திறந்த கதவுகள், எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே நாங்கள் அடைத்து போடுகிறோம். எல்லாரும் சொல்லுங்க, நாங்கள் கிறிஸ்துவின் சிந்தனை உடையவர்கள், நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால முத்திரை பெற்றவர்கள், எங்கள் குடும்பம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால முத்திரையிடப்பட்டது. உங்களுக்கு ஆண்டவர் சூப்பரான ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்காரு. வாயினால அறிக்கை செய்யற வார்த்தை உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும். எல்லாரும் சொல்லுங்க, நான் ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணிட்டார். I am under the control of the Holy Spirit. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே